Hi friends, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான் நம்மளோட யூடியூப் சேனல்ல கிளியரன்ஸ்க்காக நல்ல குவாலிட்டியாக்காக அல்ட்ரா 24 வாங்க போறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு 2020லே நான் 2025 பிப்ரவரியில் அல்ட்ரா 25 அது வந்துட்டு வெளியாகணுச்சு. அதனால அல்ட்ரா 24 விலை இறங்குங்கிறதுனால நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இறங்குற மாதிரி இல்லை, இருந்தாலும் வாங்குறதே வாங்குறோம் 25 வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு அல்ட்ரா 25 உங்களுக்காக வாங்கியிருக்கிறேன். இது ஒரிஜினல் செட்டுங்க. நிறைய இப்போ டூப்ளிகேட் செட் நிறையவே வெளியாகிடுச்சு. நான் இதை அதிகமாக வந்துட்டு சாம்சங் ஸ்டோர்லேயே போய் நேரடியாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரிசிப்டோட. நிறைய பேர் டூப்ளிகேட் ஃபோனை வச்சுருந்து பந்தாக் பண்ணி காமிப்பாங்க. $400 $500 தான் அது விற்கிது. அது மார்க்கெட்டில் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பேஜ்லாம் நிறையாவே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ Galaxy S25 Ultra பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்க்க போகுது. இதோட விலை என்ன, இதோட வீடியோஸ் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் முதல்ல சொல்லி காமிக்கிறேன். பிறகு இனி வரக்கூடிய என்னுடைய வீடியோஸ் இந்த இதுலேயே தான் எடுக்க போறேன். குவாலிட்டி உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் இது வாங்குறேன். நான் ஆடம்பரத்துக்காக நான் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொன்னா ஃபோன் வந்துட்டு சில பேர் என்ன சொன்னா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபியூ மந்த்ஸ், 2 months 3 months 5 months 6 months மேக்ஸிமம் 1 year கூட ஆகாது. டக்கு ஃபோனை மாத்திட்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் மாற்றவே மாட்டேன். ஒரு ஃபோன் வாங்கினா அது கடைசி வரை எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் வாங்கி வச்சு அதுதான் வச்சிருப்பேன். ஓகே, அது பழைய ஸ்டோரி. நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அதை பற்றி இப்போ சொல்லணும்னு நினச்சா இது புது ஸ்டோரி. இதை பற்றி மட்டுமே பேசுவோம். ஏன்னா வந்துட்டு நேட்டாக எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கும் பிடிக்காது பாருங்க. அப்போ S25 Ultra எனக்காக நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்காக சொல்கிறேன்னா அப்படி கிடையாது. யூடியூப்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன். யூடியூப் ஆடியன்ஸுங்களுக்காக மட்டுமே இந்த ஃபோனை நான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்துட்டு யூடியூப்லேருந்து எனக்கு அதிக நிறையா மெசேஜ்கள் வந்துருச்சு. உங்களுடைய ஃபோனை அப்கிரேட் பண்ணுங்க, உங்களோட ஃபோன் வந்துட்டு ஓல்டு வெர்ஷனாக இருக்குது, நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி பல மெசேஜ்கள் எனக்கு வந்திருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலையும் வியூஸ் வந்துட்டு சுமாரான அளவு தான் போகுது. ஆனால் 25 எடுக்கிறதுனால பிச்சுக்கிட்டு போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் நியூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு நான் இருக்கிறேன். அந்த சேனல் கூடிய விரைவில் நான் அறிவிக்கிறேன் உங்கள்கிட்ட. வாங்க, கதையாக பேசுனது போதும், ஃபோனை திறங்கன்னு சொல்கிறீங்க, அதையும் நாம் வந்து பார்த்து விடுவோம். ஓகே, இதை திறந்துக்கிறேன். இந்த ஃபோன் வந்து இந்த லென்ஸுக்கு தாங்க விலை. பயங்கர ஜூம். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஜூம் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளதை கூட ஜூம் பண்ணி கிட்ட நல்ல தெளிவாக காமிக்குது வீடியோஸ். அந்த வீடியோஸ் வந்து கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஃபோனை உங்களுக்காகவே வாங்கியிருக்கிறேன். S25 Ultra. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சீலை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். என்னோட ஃபோனு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இந்த ஃபோனில் நான் வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோன் நம்ம பார்த்துட்டோம் எப்படி இருக்குதுன்னு. ப்ளஸ் பாக்ஸ். இதுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு அதிகமான இதுங்க கனடாவில் வந்துட்டு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள் மாதிரி அதுக்கு தனியான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றுமே தர மாட்டாங்க. ஃபோன் தருவாங்க, அதுக்குள்ள சார்ஜர் மட்டும் தருவாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். நீங்கள் எத்தனை $1000 ஃபோன் வாங்கினாலும் அது மட்டும் தான் தருவாங்க. இப்போ இதோடைய ப்ரைஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, இதோடைய ப்ரைஸ் இது வந்துட்டு சென்டர்ல நான் வந்துட்டு சாம்சங் சென்டர்ல வாங்கினதுனால 2320
நல்லா ஜூம் பண்ணி காமிக்க அந்த ப்ரைஸ் மேலே இருக்கு பாரு, மேலே விழுந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2320 அப்படி சொன்னா நம்ம இந்தியாவில் 1000 கனேடியன் டாலர்ஸ் 60,000 ரூபீஸ்க்கு சமம். அப்போ 2000 சொல்லும் போது அது 1.25 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ப்ளஸ் $320 போகும்போது அது ஒரு தனி ஒரு அமௌண்ட் ஆகுது. அப்ராக்சிமேட்லி 1.5 லட்சம் ரூபா ஃபோனுங்க. 1.5 லட்சம் ரூபா ஃபோன் உங்களுக்காக வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அதிகமாக நான் வந்துட்டு விளக்கம் சொல்லியாச்சு. இனி இது எப்படி இருக்குது, இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிகளை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.